ஆர்டர் பண்ணேன். ஓல்டு மிர்ச்சி பிரியாணி வந்துருச்சு. இது எவ்வளோக்கு வாங்கினா என்ன ஆஃபரில் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், கடுப்பாகாதீங்க. திருப்பி நான் சொல்லிடுறேன் எப்படின்னு. இந்த பில்லில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஃப்ளாட் 125 ருபீஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. இது மாதிரி இந்த ஸ்விக்கியில் ஒரு ஆஃபர் போய்ட்டுருக்கு இந்த ஓல்டு மிர்ச்சி பிரியாணிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரைத்தா, அப்புறம் குருமா கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிரியாணி. இதை பார்த்தா ஹைதராபாத்தி பிரியாணி மாதிரி இருக்குது. இந்த நார்மல் பிரியாணி தான் ஆர்டர் போட்டேன். சரி, ஏதோ ஒன்று. மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு ஆனியன் வச்சுருக்காங்க, ஆனால் பாதி டப்பாலே ஒட்டிக்கிச்சு. லெக் பீஸ் தெரியுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருவோம், அப்புறம் பேசுவோம். மேலே ரைஸ் சாப்பிட்டு பார்த்தா ப்ளெயினாக இருக்குது, டேஸ்ட்டே தெரில. சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது, தட்டில் மாற்றிடுறாங்க. பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேருந்து தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்டிங்காக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேலே ப்ளெயின் இருந்துச்சு, அடியில் இப்படி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கூட குருமாவும் அப்புறம் ரைத்தாவும் கொடுத்துருக்காங்க. ரைத்தா நல்லா தயிர் மட்டும் தனியாக தெரியுது. எனக்கு இப்படி தான் பிடிக்கும். எனக்கு வெங்காயமே பிடிக்காது, வெங்காயம் நிறைய சாப்பிடவே மாட்டேன். அதனால் எனக்கு தயிர் மட்டும் தான் பிடிக்கும். ரைத்தா ஃபேன் கிடையாது, தயிர் ஃபேன். இப்போ இங்கே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கீழே தான் ப்ளெயின் ஆகுது, மேலே டேஸ்ட்டு செம்மையாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா போட்டு கலந்து சாப்பிடணும் போல். அது மேலே இதை சாப்பிட்டு தப்பான ரிவ்யூ கொடுத்துட்டேன். நல்ல வேலை அடி வாங்கியிருப்பேன், எல்லார்டையும் தப்பிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் கலந்தாச்சு. ஆனால் ரொம்ப காட்டாக இருக்க மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எரியுது எனக்கு வாயெல்லாம். கொஞ்சம் ரைத்தாவும் அதையும் குருமாவும் கொஞ்சம் ஊற்றிப்போம். இப்போ சாப்பிட்டு போவோம். அப்படி போ. இந்த பிரியாணி நடு இந்த இது பண்ண அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் வந்தாலே கடுப்பாகுது எனக்கு. வேற மாதிரி இது. இப்போ எல்லாத்தோடு கலந்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது பீஸு, அப்படியே உடையுது. இப்போ பிரெட் போவோம். இந்த மாதிரி இந்த பிரியாணி ரிவ்யூ சொல்கிறத பார்த்தா எனக்கு அந்த டிராகன் பட ரிவ்யூ தான் ஞாபகம் வருது. 65 பிரியாணி ஒரு பிக் பைட் போறோம். இந்தாங்க फ्रेंड्स. இந்த பிரியாணி ப்ரைஸ் 320. இது நான் 179 வாங்கினேன். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸ்விக்கி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபுட் டெலிவரிக்குள்ளே போய்டுங்க. அதில் போய்ட்டிங்கன்னா இது மாதிரி ஓல்டு மிர்ச்சி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள்.
அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் வரும், உங்கள் நியரஸ்ட் எதுவோ அது வரும். எனக்கு வந்து அண்ணா நகர் நியரஸ்ட்டு, அண்ணா நகர் இருந்துச்சு. அதில் போய்ட்டு சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு 320 காட்டும், நீங்கள் வந்து பதறாதீங்க, உள்ளே போங்க. உள்ளே போனோடனே 125 ஆஃபர் அப்படி அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை அப்ளை கொடுத்துருங்க. அதை அப்ளை கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து 125 டிஸ்கவுண்ட் கொடுத்து 225 அதுமாதிரி வரும். எனக்கு வந்து ஏற்கனவே ஸ்விக்கியில் வந்து ஒரு 60 ருபீஸ் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீ கேஷு. அதை வச்சு ஒன்றும் 60 போயிட்டு இப்போ ஒன்று வந்து 179 வந்து கிடச்சிது. இப்போ வந்து கிறிஸ்மஸ்னால் இன்றைக்கி வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் நண்பர்களே. சொல்ல மாட்டேன், கிறிஸ்மஸ்னால் 75 ருபீஸ் வந்து ஃப்ரீ கேஷ் கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஒன்றும் கம்மி பண்ண முடியும். அதனால் உடனே கிளைம் பண்ணிக்கோங்க. மேரி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ, பை பை.